இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? நில்லுங்க. என்ன வேணும்? அட என்னங்க நீங்க? ஏதோ ஒரு அழகான பொண்ணு முன்னாடி வச்சுனா ஒரு பையன் துரத்திட்டு போற மாதிரி நான் உங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. ஏக்கோ, உங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு ஃப்ரீ. ஐயோ, உருளைக்கிழங்கா வேணாங்கண்ணா. என்ற வீட்டுக்காருக்கு வாய்வு இருக்கும். அதுக்கு பதிலா வேணா 1 கிலோ தக்காளி ஃப்ரீயா கொடுத்துருங்க. காய்கறி பாருங்க, என்ன வேணாலும் வாங்கிக்கங்க. அருமையா இருக்குங்கக்கா. பார்த்துட்டு இருக்கீங்க. என்னையா? இந்தாங்க. ஐ அம் சாரி. சாரியா? அப்போ என் காய்கறி அது எல்லாம் கீழே விழுந்து மண் ஆயிடுச்சு. நீங்க மார்க்கெட்ல வேற ஃப்ரெஷ்ஷா வாங்கிங்க. நான் காசு கொடுத்துறேன். சார், நீங்க தெளிவா தான் இருக்கீங்களா? ஐயோ, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் இருக்கு. நான் கிளியரா தான் இருக்கேன். ஐ அம் ஆல் ரைட். எதுக்கு நீங்க சைக்கோ டாக்டர் பாருங்க சார். அது சைக்கோ இல்லம்மா, சைக்காட்ரிஸ்ட். அதே தானுங்க. வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ்? சார், அது நான்சென்ஸ் இல்ல சார், நியூசென்ஸ். ஐயோ, நோ நோ. ஐயோ, ஏன் சார் இப்படி மைனா வால் மாதிரி மறைக்கிறீங்க? ஐயோ, அது மைனா வால் இல்ல, சைனா வால் அது. அரசக்கு அதே தானுங்க சார். அதேதான். யோ, என்னையா பாண்டில ஆடிட்டு இருக்கீங்க? விக்கி, யூ ஆர் ஆல் ரைட்? He is always walking sir. I am all right இருக்கு மேம், but he is not all right. ஐயோ, என்னங்க சார்? உங்க பஞ்சாயத்தை விடுங்க சார். என் அசலு 3000 ரூபாய், லாபம் 1000 ரூபாய். அதை இவர்கிட்ட வசூல் பண்ணி கொடுங்க சார். விக்கி சார், கடைக்காரனுக்கு 4000 ரூபாய், எனக்கு ஒரு 1000 ரூபாய். வெட்டுங்க, இந்த கேஸே முடிச்சிடலாம். அப்போ இப்பவே கையில 2500 ரூபாய் கொடுத்தா இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, முடிச்சிடலாம். ஐயோ, உனக்கு இது வேணும் சார். யோ, கம்முனு உட்காரியா. இப்போ எப்படி சேஸ் பண்ணி பிடிக்கிறோம் பாரு. என் மச்சனுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த கண்ணாடியை கொண்டு போயா அந்த ஓடுறான் பாரு. போட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டானே ஐயோ. அதிகாலை நிலவே, அலங்கார சிலையே, புது ராகம் நான் பாடவா? இசை தேவன் இசையில் புது பாடல் துவங்கு, எனையாளும் கவியே உயிரே. அதிகாலை கதிரே, அலங்கார சுடரே, புது ராகம் நீ பாடவா? ஐயோ, விக்கி சார் நீங்களா? நான் பார்க்கவே இல்லைங்க சார். சாரிங்க சார். நோ ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ஆசிட் ஊத்துனா கூட அது எனக்கு பண்ணிருந்தா. அது இல்லைங்க சார்,
இது அரிசி கழுவுன தண்ணி. உங்களுக்கு பரவாயில்லனா எனக்கு பரவாயில்லைங்க சார். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஒன்னோ யாராவது கை நீட்டி கேட்டாங்கன்னா எனக்கு பொறுக்காது. பாக்கெட்டில் எவ்வளோ இருந்தாலும் தானம் பண்ணுவேன். அது என் பழக்கம். போ வச்சுக்க, போ. ஐயோ விக்கிங் சார், அது நம்ம போலீஸ்காரு. சார் நீங்க என்னாச்சு சார்? அவருக்கு ஏதோ பெருசா மஞ்சரி ஆயிருக்குது போலுங்க சார். ஐயோ, அது மஞ்சூரி இல்ல மேடம், இன்ஜூரி. அரசு அதேதாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? மாமூலா வீட்ல வாங்குறதா இல்ல மாமூல் கேமூல் கேட்டு வெளியே வாங்குனதா? வீட்டு அம்மானால வெளியில வாங்கினது. ஏனுங்க சார், உங்க வீட்டுக்காரமா இந்த மைனா படத்துல வர போலீஸ்கார பொண்டாட்டி மாதிரி ஆள் வச்சு அடிச்சிட்டாங்களாங்க சார்? அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா தட்டி கேட்க ஒருத்தன் வந்திருக்கானே, அவங்கிட்ட போட்டு கொடுத்துட்டா. யாரு? வெந்தசாமியா? ஆமா விக்கி சார். ஏனுங்க சார், நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க சார். தப்பு பண்ணாதான் வெந்தசாமி கை வைப்பாருங்க, இல்லைன்னா வைக்க மாட்டாருங்க. என் பொண்டாட்டிக்கு 3000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தேன். சார், இதுக்காகவா அடி வாங்குனீங்க? அது இல்லை விக்கி சார், இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல. என்ன? என் பொண்டாட்டியோட தங்கச்சி இருக்கல்ல, அவளுக்கு 6000 ரூபாயில புடவை எடுத்து கொடுத்தேன். வெரி குட். அத போய் இந்த வெந்தசாமி பாக்ஸ்ல கம்ப்ளைண்டா எழுதி போட்டான். அது தப்பு சார், தப்பு. இது அநியாயம். வெந்தசாமிக்கு ஏன் வெந்தசாமின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? பொண்ணுங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து கோவத்திலே வெந்ததுனால வெந்தசாமின்னு பேர் வந்துச்சு இல்ல? ஆமாங்க சார். ஆமாங்க சார், அவரு பாக்குறதுக்கு ஓவன்ல வச்ச பர்கர் மாதிரி கொதிக்க இருக்காருங்க சார். இதுக்கப்புறம் மனசளவுல கூட என் பொண்டாட்டிக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் புரிஞ்சிச்சு. வரட்டுமா? என் பொண்டாட்டிக்கு அந்த 6000 ரூபாய் புடவை எடுத்து கொடுக்கணும். ஏனுங்க சார், பயப்படுறீங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். நீங்க அனிதாக்காக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரர் தான். அனிதாக்கா அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா சில நேரத்துல கோவம் வந்தா கேப்டன் மாதிரி தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாங்க சார்? இல்ல செய்வாங்க. இத வந்துட்டாங்களா? ஐயோ, பன்னிக்கு பர்கர் கிடைச்ச மாதிரி இந்த பன்னாடுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி. வெந்தசாமி ஊரெல்லாம் ஒரே வெந்தசாமியோட பேச்சுதான். சென்னை மாநகர பெண்களை பாதுகாக்க வந்திருக்கும் இந்த வெந்தசாமி யார்? எங்கிருந்து வருகிறார்? எங்கு செல்கிறார்? இவரின் உண்மையான முகம் எப்படி இருக்கும்? தல அஜித் மாதிரி இருப்பாரா அல்லது தளபதி விஜய் மாதிரி இருப்பாரா? சிங்கம் சூர்யா மாதிரி இருப்பாரா அல்லது சீறி வரும் சிலம்பரசன் மாதிரி இருப்பாரா? உங்களைப் போலவே நாங்களும் மிகவும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்காக வெந்தசாமியின் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. வாவ் ஹனி மேம். வாங்க நட்டு சார், உட்காருங்க நட்டு சார். நீங்க இவ்ளோ ரசிச்சு நான் பார்த்ததே இல்லை ஹனி மேம். நட்டு சார், நாட்டுல இருக்க அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்காம எப்படி கிண்டல் பண்ணி மீம்ஸ் போடலாம்னு நினைக்கிற யூத் ஜெனரேஷன் நடுவுல வெந்தசாமி ஒரு ரியல் ஹீரோ சார். ஆமா உண்மைதான் ஹனி மேம். நட்டு சார் எனக்கு அவரை பார்க்கணும் நட்டு சார். அதான் பார்த்துட்டு இருக்கீங்களே நட்டு சார், நேர்ல பார்க்கணும் நட்டு சார். அவரோட ஒரு ஆட்டோகிராஃப் இல்ல போட்டோகிராஃப், அவருடைய இன்ஸ்பிரேஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் நட்டு சார், ப்ளீஸ். இப்போ ஊரு முழுக்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கு. அவர் எங்க போறாரு, யாருக்கு தண்டனை கொடுக்கறாருன்னு நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவர் நம்ம தெருக்குலாம் வரவே மாட்டாரா? ஆ, நம்ம தெரு ஃபுல்லா அவ்வளோ நல்ல ஆம்பளைங்களா இருக்காங்க. என் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்காங்க. இங்க விக்கி யாரு? இவர்தான் இல்ல, சார். நான் தான். அடிக்காதே சாமி, அடிக்காதீங்க. நான் ஒண்ணும் பண்ணல சாமி. ஐயோ, ஐயோ அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, அடிக்காதீங்க ப்ளீஸ். விக்கி, ஐயோ, யாராவது கதவு திறங்களே. Be careful. வெந்தசாமிடா.